தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்தே பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோ. என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்தே பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். நற்கருணை தேவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். எம்முடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்தே பணிகின்றோம், உம் பாதம் வைத்தே பணிகின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து, இயேசுவினுடைய நற்கருணையிலிருந்து நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் அமைதியும் அன்பும் உங்களுக்கு ஆண்டவர் அருள்வாராக. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை உம்மை துதிப்பது நல்லது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே உம்மை புகழ்வது நல்லது. 1000 நாவுகள்
போதாதையா உம்மை துதித்து பாட என்று தாவீது சொல்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவர் நம் நடுவில் வந்திருக்கிற பொழுது நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு கடவுளோடு நெருக்கமாக நாம் மாறிவிடுகிறோமோ அவரை போல நம்மால் சிந்திக்க முடியும், அவரை போல நம்மால் பேச முடியும், அவரை போல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. மரிய வால்டோட்ரா என்கிற ஒரு புனிதைக்கு படுத்த படுக்கையாக இருந்த அந்த கன்னியாஸ்திரிக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதை எழுதி வைக்கும்படி சொல்லுகிறார். சின்ன மலரே என்று அந்த கன்னியாஸ்திரி ஆண்டவர் அழைக்கிறார். அப்படி அவர்கள் எழுதின புஸ்தகங்களில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வருகிறது. என்னவென்றால், இயேசு சீடர்கள் எல்லாம் தெரிந்தெடுத்து அவர்களோடு வாழ்ந்த கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு ஒரு முக்கியமான நாளில் அவர், நான் இங்கே இருப்பதில்லை, வேறு ஒரு அலுவலுக்காக போகிறேன், ஆகவே நீங்கள் இருந்து வருகிற மக்களுக்கு பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போவார். நம்ம அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்கும்போது டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? நம்ம சாப்பாடை பற்றியே கவலைப்பட்டிருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு நாள், அம்மா நான் ஊருக்கு போகிறேன், ஒரு 2 நாள் ஆகும், பார்த்துக்குங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் முகத்தை பார்ப்போம். யார் சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது ஒன்றும் புரியாது. சரி, சேர்ந்து சமைப்போன்னு சமைச்சா ஒரே பாத்திரங்கள் எல்லாம் கருகி போகும், நாம் நினைத்தபடி சாப்பாடு சரியாக வராது, ருசி இருக்காது, சாப்பாடு குழஞ்சி போகும். இதெல்லாம் நடக்கும்போது நாம் ஃபோன் போடுவோம், அம்மா சீக்கிரம் வந்துருமா, இங்கே எங்களால் வாழ முடியவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்து வேறொரு இடத்திற்கு போகிறார். அவர் எதை செய்தாலும் என்ன சொல்றது, அவர் ஒரு வேண்டுமென்றே செய்வார். சீடர்கள் எல்லாம் படகில் போய் கொண்டிருக்கும் பொழுது புயல் காற்று வந்தது அல்லவா, தூங்குவதை போல அவர் நடிச்சார் இல்லைங்களா? இன்னொரு இடத்துல எம்மாவுஸ் சீடர்கள் இயேசு இறந்த பிற்பாடு அவங்க திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள் எம்மாவுஸுக்கு. இயேசு கிறிஸ்து கூடவே நடக்கிறார், ஆனால் வழிபோக்கனை போல அவர் காட்டிக்கொண்டார், நடிச்சார். மகதலேல் மரியாள் இயேசு கிறிஸ்துவை தேடி கல்லறைக்கு வரும்பொழுது அவருடைய உடல் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரனை போல அங்கு அவளுக்கு தோன்றுகிறார், நடிப்பார், காட்டிக்கொள்வார். ஆனால் அவரோ கண் அயர்வதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆக இந்த கன்னியாஸ்திரி எழுதின அந்த வெளிப்பாட்டு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து அந்த நாளில் இல்லை. ஜனங்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். அப்பொழுது பேதுரு ஒவ்வொருகிட்ட போய் கேட்கிறார், நீங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுங்களேன். மற்றவர் சொல்றாங்க, ஆண்டவர் உங்களை தான் நம்பியிருக்காரு, நீங்க பண்ணுங்க. ஒருத்தரும், ஐயோ நானா, எனக்கு பேச்சு வராது, திக்கவாய், எனக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்கிறவன் அப்படின்னு எல்லாருமே பயப்படுவாங்க. கடைசியில் எல்லாரும் யாரை திறமை பிடிச்சாங்க? இயேசுனுடைய மார்பில் சாய்ந்த அன்பு சீடன் யோவானை பிடிச்சி, தம்பி நீ தான் போதிக்கணும். அவரு பதட்டப்படுவார். கடைசியில சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவர் போதிப்பார். இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசுவை போலவே நீ போதித்தீரே, இயேசு இல்லாத குறையே எங்களுக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டம் முடிந்து மக்கள் எல்லாம் போய்விட்ட பிற்பாடு சீடர்கள் எல்லாம் அருளப்பரை கொண்டாடினார்களாம். நீ இயேசுவை போலவே பேசினார். ஆகவே நாம் இயேசுவோடு இருப்பது மட்டும் பத்தாது, அவர் இருதயத்தில் சாய்ந்து அவர் இதய துடிப்பை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோர்களாக ஒருவரோடு வாழ்ந்துதான் பத்தாது, அவர்களுடைய இதயத்தினுடைய துடிப்பு, ஆசைகள் என்ன என்பதை அறிந்திருக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு மகன் கோபத்தோடு வந்தான், சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணான்ட்டு படுத்துக்கிட்டான். ராத்திரி நடுராத்திரில பசி வயிற்று கிள்ளுது. ஆகவே நைஸா சமையல் கட்டுக்கு போறான். திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பசி. அப்படியே வெளியே வரும்போது பார்த்தா அவங்க அம்மா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு ரெடியா வச்சிருக்காங்க. தெரியும்டா நீ பசி தாங்க மாட்டேன்னு சொல்லி. பிரைஸ் the Lord. Praise the Lord. அவன் அப்படியே அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டான். உணர்வுகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம யார் கூட வாழ்கிறோமோ அவர்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது என்று நாம் அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. Hallelujah.
அப்போ யோவான் அந்த அளவுக்கு அவர் இயேசுவின் இதய துடிப்பை அறிந்திருந்ததுனால அவர் எப்படி போதிப்பாரோ அப்படி போதித்தார். இந்த செய்தி என்னை ரொம்ப தாக்கியது. அப்பொழுது ஆந்திராவில் நான் இருக்கும் பொழுது ஃபாதர் கிறிஸ்தராஜ் இருப்பார், என்னுடைய சபை நிறுவனர். அவர் சில முக்கியமான நாட்களில் வேறு ஊர்களுக்கு போகும்பொழுது நான் ஒரு சில நாட்கள் அங்கே ஜபம் நடத்தியிருக்கிறேன். நான் என்ன நினைப்பேன்னா, ஃபாதர் இல்லாத குறையே தெரியக்கூடாது. ஃபாதர் இப்படி நாங்கெல்லாம் வந்தோம் விட்டுட்டு போயிட்டாருன்னு மக்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி என்றைக்கும் இல்லாத உற்சாகத்தோடு அன்னைக்கு அப்படி செபிப்பேன். உண்மையில் முடித்த பிற்பாடு எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை, ஃபாதர் இல்லாத குறையே எங்களுக்கு தெரியல. அவ்வளவு பாடல்கள், அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அற்புதமான செய்தி என்று சொல்வார்கள். நானும் கடைசி வரைக்கும் நின்று அவர்களை ஆசீர்வதித்து, கடைசி வரைக்கும் மக்களை சந்தித்து கவுன்சிலிங் கொடுத்து, சாயந்தரம் எல்லாரையும் அனுப்பிவிட்ட பிற்பாடு தான் உணவு அருந்துவேன். ஆகவே அன்புக்குரியவர்களை, இயேசுவின் இதய துடிப்பை அறிகிற பாக்கியத்தை கேட்டு நாம் இந்த பாடலை பாடி செபிப்போம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது திருப்பாடல் 23 மையப்படுத்தியது. என் ஆயர் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு. தாவீது ராஜா ஆடு மேய்ச்சவர். அவர் ஒரு நாளும் தன் மந்தையில் இருக்கிற ஆடுகள் நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு அதுங்க கவலைப்படலை.
நாளைக்கு தண்ணி கிடைக்குமான்னு அதுங்க கவலைப்படலை. நாளைக்கு மிருகங்கள் ஏதாவது நம்மை தாக்குமா என்று அவர்கள் கவலைப்பட்டதாக தாவீது பார்க்கல. ஏன்னா மேய்ப்பர், தாவீது நல்ல மேய்ப்பர். ஒரு நல்ல மேய்ப்பன் குணம் என்ன தெரியுங்களா? தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான், உயிரையே கொடுப்பான். அந்த ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல கவனிங்க, அவன் முந்தின நாளே ஆடுகளை எங்கே மேய்க்க வேண்டும் என்று ஒரு மேற்பார்வை பார்த்துக்கிட்டு வருவான். அவன் மேய விடலாம் என்கிற இடத்தில் புற்கள் இருக்கின்றதா பார்ப்பான், விஷச்செடிகள் இருக்கிறதா என்றும் பார்ப்பான். விஷச்செடிகள் இருந்தால் அதையெல்லாம் பிடுங்கி ஒரு இடத்தில் சேர்த்து அதை எரித்து விடுவான். அதனுடைய விதைகள் கூட ஆடுகளுக்கோ ஆட்டுக்குட்டிகளுக்கோ சேதாரம் ஏற்படுத்தக்கூடாது என்று அவற்றை எரித்து விடுவான். அடுத்தது யோசிப்பானா, சமவெளியா இருக்க, சமவெளியில இந்த மிருகங்கள் வந்துடும், பாம்பு வந்துடும். ஆகவே அவன் எப்பொழுதும் மேட்டு நிலத்தை பார்ப்பான், கொஞ்சம் மேல. ஹல்லேலூயா. அந்த இடத்துல மிருகங்கள் ஏறி வருவது கஷ்டம். அடுத்தது சூரிய வெளிச்சம் படுகிற இடமா. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஆடு நிழல்லே நின்று சாப்பிட்டுச்சுன்னா அதுங்களுக்கு ஜன்னி வந்துருமா, குளிர் வந்துடும். ஆகவே வெயில் படுமா அப்படின்னு பார்ப்பானா. அடுத்தது வெயிலே நின்றுட்டு இருந்துச்சுன்னா ஆடுங்க சுருண்டு விழுந்துடும். ஆகவே மரம் இருக்கிறதா, நிழல் இருக்கிறதா, இலை பார்க்கக்கூடிய இடம் இருக்கிறதா என்று அவன் பார்த்து இதையெல்லாம் தெரிவு செய்த பிற்பாடு அவன் கூட்டிக் கொண்டு செல்வான். ஆகவே தான் பசும்புல் மேய்ச்சலில் என்னை இலைப்பார செய்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை நீர் என்னை கூட்டி செல்கிறீர் என்று தாவீது தான் எப்படி தன் ஆடுகளை பாதுகாத்தாரோ அப்படி ஆடாகிய தன்னை மேய்ப்பராகிய இயேசு பாதுகாப்பார் என்று அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. அந்த நல்ல மேய்ப்பர் என்ன பண்ணுவாரா, அடுத்த நாள் ஆடுகளை கூட்டிக் கொண்டு போன பொழுது சில ஆடுகள் மற்ற ஆடுகளை மேய விடாது, அதுவே இடிச்சு தள்ளிட்டு அந்த ஆடுகளை அடிப்பான். உனக்கு கொடுக்கப்பட்டது சாப்பிடு. சில ஆடுகள் சாப்பிடாது, ஏன்னா அதுங்க ஜுரத்திலேயோ வியாதியிலோ இருக்கும் பொழுது அவற்றை குறிப்பறிந்து பார்த்து அந்த மேய்ப்பனே தேடி புளிச்சக்கீரை தெரியும் இல்லையா, அந்த ஜுரம் அடிக்கிற பொழுது மற்ற நேரம் அந்த புளிச்சக்கீரை சாப்பிட்ட நாக்குக்கு ருசி அதுதான் தெரியும். புளிச்சக்கீரையும் மூலிகை கீரைகளையும் தெரிந்தெடுத்து அந்த ஆடுகளுக்கு ஊட்டி விடுவார். சினை ஆடுகளை பாதுகாக்கிறவர் என்று ஏசப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கிறது. சினை ஆடுகளை பத்திரமா பார்த்துக்குவார், மற்ற ஆடுகளோடு இல்லாமல். அது எந்த நேரத்தில் இடிபடுமோ, எந்த நேரத்தில் அது குட்டிகளை ஈணுமோ என்று அறிந்து அவற்றை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. நிழலில் இருக்கிற ஆட்டை வெயிலிலும் வெயிலில் இருக்கிற ஆட்டையும் ஓட்டி அவர் அப்படி பாதுகாப்பார். அன்புக்குரியவர்களே, ஏசப்பாவுக்கு உன்னை பற்றி தெரியும், இந்த நல்ல மேய்ப்பருக்கு நம்மை பற்றி தெரியும். எந்த நேரத்தில் நமக்கு உணவு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே நீங்கள் இயேசுவை நம்புகிறவர்களாக இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல மேய்ப்பரே உமக்கு நன்றி, நல்ல மேய்ப்பரே உமக்கு ஆராதனை, இயேசு என் மேய்ப்பரே உமக்கு ஆராதனை. அல்லேலூயா. நாம் பாடி செபிப்போம். அந்த நல்ல மேய்ப்பருக்கு இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி செபிப்போம். கரங்களை தட்டி பாடுங்க. பாடலை பாடும்போது ஒரு முறையும் கரங்களை தட்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரு முறையும் வாயை திறந்து பாடுங்கன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு உதவி செய்வதற்காக கடவுள் இந்த பாத்திரத்தை, இந்த கருவியை வைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும், உற்சாகத்தோடு சொல்லாமலேயே சேர்ந்து பாடணும், சொல்லாமலே கை தட்டணும். உற்சாகத்தோடு பாடும் பொழுது இந்த பலிப்பிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமை உங்கள் வீட்டிற்குள்ளும் இறங்கும், உங்கள் மேலேயும் இறங்கும். இன்றைக்கு எனக்கு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்னவென்றால், கூத்தங்குழி என்கிற ஊரில் ஜெபத்தை நடத்தினேன். திருமணம் இரவு நடந்தது, காலையில் அந்த நாள் நடந்தது. அன்றைக்கு இரவு உறங்கு போவதற்கு முன்பாகவே மணமகன் இறந்து போனானா 5 நிமிஷத்துல. என்ன வியாதி எப்படி வந்து தெரியும். திருமணம் அன்றைக்கு அந்த குடும்பமே உடைந்து போயிருந்தது. அவனுடைய சொந்த தம்பி தன்னுடைய அண்ணனுடைய அந்த இறப்பை தாழ முடியாம இரத்த கொதிப்பு, மனநிலை பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாம ஜுரத்தோடு அப்படி இப்படி நிறைய வேதனையோடு இருந்தான். அந்த தம்பி இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க,
அன்னைக்கு நீங்க என்னை வந்து ஜெபிச்சிங்க ஃபாதர். எங்க அக்காவை சொன்னீங்க, தம்பி விழுந்தானா பிடிச்சுக்கிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உண்மையாகவே எனக்குள்ள இருந்து பெரிய இருள் வெளியே போவதை நான் பார்த்தேன். நான் கீழே விழுந்தேன், எந்திரிச்சேன். அந்த நாளில் நான் நிம்மதியாக தூங்கினேன். இந்த நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்குகிறேன். என் மன அழுத்தம், மன பாரம் போயினது. என் ரத்த கொதிப்பு சீரடைந்து விட்டது. ஒரு ஊசி போட்டா என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ ஒரு ஆசீர்வாதத்தில் அதை காட்டிலும் அதிகமாய் நடந்ததை அவன் பகிர்ந்து கொண்ட பொழுது, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட கருவியாக என்னை பயன்படுத்துவதற்காக நன்றி, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உணர்வுள்ளவர்களாக ஆராதனையில் பங்கெடுங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரிங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்ன வேளையில் என் மாறிட நேசர். துன்ப நேரத்தில் இன்பம் நீரே, இன்ப வேளையில் என் மாறிட நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, எம் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, எம் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே, எம் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. மாட்சியுள்ளவரே உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். அக்கினி மயமானவரே ஸ்தோத்திரம். அபிஷேகம் செய்பவரே ஸ்தோத்திரம். ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம். அனல் மூட்டுபவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நாம் வளர வேண்டும் என்று நினைக்கிறார். உடல்ல மட்டுமல்ல, அறிவில் மட்டுமல்ல, அனுபவத்தில் மட்டுமல்ல,
ஆவியில் வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. Hallelujah. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுஸ் என்கிற ஒருவர் இருப்பார். நல்லவர், இயேசுனுடைய போதையினால் ஈர்க்கப்பட்டவர், தலைமை சங்கத்தின் உறுப்பினரும் கூட. அவர் ஒரு இரவு நல்ல இரவில் இயேசுவை சந்திக்க வந்தார். எல்லாம் சூரியன்லாம் மறைஞ்சிட்டு எல்லாம் இருட்டா இருக்கும்போது வந்தார். ஏன் தெரியுமா? அவர் பகல்ல வந்தா இவரும் இயேசுனுடைய சீடர்கள் எல்லாம் குத்து சொல்லுவாங்களோ அப்படி என்பதற்காக அவர் இரவில் வந்தார். இயேசுவோடு பேசினார். இயேசு மெசியா என்பதை அவர் கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் ஒரு வார்த்தை சொல்றார். அது எந்த வசனம் சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படின்னு இயேசுவா சொல்றார். அப்போ ஏற்கனவே ஒரு கடவுள் அனுபவத்தில், படிப்பறிவில், பைபிள் நாலேஜில் இருக்கிற ஒரு மனிதர் அவரை பார்த்து கடவுள் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ நிக்கோதேமுஸ் கேட்கிறார், என் தாயின் வயிற்றில் நான் புகுந்து மறுபடியும் பிறக்க வேண்டுமோ? இல்லை இல்லை. இயேசப்பா சொன்னார், நீ நீரிலும் ஆவியிலும் மறுபடியும் பிறக்க வேண்டும். நம்ம பிறந்துட்டோம் தாய் வயிற்றிலிருந்து. இன்னொரு பிறப்பு இருக்கிறது, மறுபிறப்பு அடைய வேண்டும். நீரிலும் ஆவியிலும் நீங்கள் பிறக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் ஜெப வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு பேரு ஸ்டாக்னன்ட். வசனம் கண்டுபிடிச்சியா? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாகமாய், அதாவது நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னது. ஹல்லேலூயா. Hallelujah. மறுபடியும் பிறத்தல் என்பது என்ன? ஓல்டு ட்ரெடிஷன், பழைய வாழ்க்கை, பழைய பாரம்பரியம், பழைய சுபாவம், பழைய கேரக்டர், பழைய பேச்சுவார்த்தை. வெளியில போனா எங்க நிக்கிறது கூட தெரியாது, கேக்கன்னு சிரிப்போம். எந்த இடத்தில் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் தெரியாது. அப்படியே நம்ம பேசுவோம், சிரிப்போம். எந்த இடத்திற்கு எப்படிப்பட்ட ஆடை உடுத்த வேண்டும் என்று தெரியாது. கௌரவம் இல்லாத ஆடைகளை உடுத்துவோம். நம் வீட்டில் கண்ணாபின்னு சாப்பிடுவோம். பொது இடத்தில் எப்படி சாப்பிடணும் நமக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அருவருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சாப்பிடும் விதம் இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பக்குவத்தில் வளர வேண்டும் என்று, ஆவியில் வளர வேண்டும் என்று இயேசப்பா ஆசைப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஒருவேளை நீங்க ஆவியில வளரல, என்ன ஆகும்? 5 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் தான் இப்போதும் இருக்கிறீர்கள் என்றால் என்ன ஆகும்? அத்திமரம் பலன் கொடுக்காத பொழுது கடவுள் அந்த அத்திமரத்தை இனி யாருக்குமே நீ பயன்பட மாட்டார் என்று அவர் சபித்தார் என்று. கொடுக்கப்பட்ட தாளந்தை பழுகி பெருக செய்யாமல் மண்ணுக்குள் பூட்டி வச்சானே ஒருவனை பார்த்து, அந்த ஊழியக்காரனை பார்த்து தலைவன், நீ சபிக்கப்பட்டவன், இருளில் அவனை கையை காலை கட்டி தள்ளி போடுங்கள் என்று சொன்னார். ஆகவே கடவுள் நம்மில் கனி கொடுக்க வேண்டும் என்றும் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறேன் என்றும், அவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி நாம் இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்றும் அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. பைபிளில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உள்ளவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருப்பதும் எடுக்கப்படும். அந்த ஒரு தாளந்து பிடுங்கி 5 தாளந்து இட்டு கொடுத்தா நீ செய்வா, நல்லா செய்த. ஆகவே இந்த ஒரு காசி வச்சு வளர்ச்சி அடை, நீ இருந்ததை மூடி வைத்ததுனால போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். கடவுளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஆகவே ஒருவேளை ஒரு மழை நீர் ஓடிக்கொண்டே இருக்கும் என்றால் அதற்கு பெயர் நதி. ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும் என்றால் அது பெயர் குட்டை. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் சில தண்ணிகள் கொஞ்சம் தான் இருக்கும். குட்டையை விட வேற அது என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. அது ஒரு குட்டை தான், அதுக்கு குட்டை தான். அது என்ன ஆகும்னா தண்ணி மூவ் ஆகாது. இங்கிலீஷ்ல அதுக்கு ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்கிய நீர். அந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாட்களில் அழுக்கடைந்து விடும்.
ஓடலை பார்த்தீங்களா? ஓடுற தண்ணி நல்லா இருக்கும், தெளிவாயிடும். அந்த மண்டல் கல் எல்லாமே உள்ள அடங்கி போய் தெளிந்த நீரா இருக்கும். ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு கேட்ட ஒரு பெரிய ஜெபம், ஆண்டவரே என்னை ஒரே இடத்துல வச்சிடாதீங்க, ஆறை போல ஓட செய்யுங்க. நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். அது நல்லது. ஓடுகிற ஆறோ நதியோ தான் இரண்டு பக்கமும் செழிப்பாக்கும். குட்டை நீர் அப்படியே சுருங்கி 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 குட்டையாக மாறி அழுக்கடைந்து போகும். அந்த அழுக்கடைந்த நீரில் இருந்துதான் கொசுக்களும் புழுக்களும் உருவாகும். நோய்களை தொற்று கிருமிகள் அங்கிருந்து தான் உருவாகும். ஆகவே இன்றைக்கு இந்த ஆறாவது நேரத்தில் ஆண்டவருடைய இருதயம் நம்மோடு என்ன பேசுகிறது என்பதை நாம் சற்று தியானிப்போம். அல்லேலூயா. எசையா புஸ்தகம் 60வது அதிகாரம் 1-2 வசனங்கள். நீங்கள் பைபிளோடு அமர்ந்து கொள்ளுங்கள். எசையா 60வது அதிகாரம் 1-2 வசனங்கள். மிக முக்கியமான வார்த்தை, மிக முக்கியமான எழுச்சி தருகிற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. நாம் வாசிப்போம். எழு, ஒளி வீசு. எழு. யாரை பார்த்து? இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து எழு, ஒளி வீசு. உன் ஒளி தோன்றியுள்ளது, உன் ஒளி துவங்கி உள்ளது. ஆண்டவருடைய மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, உன்மேல் உதித்துள்ளது. இதோ இதோ இருள் பூவுலகை மூடும், இருள் பூவுலகை எல்லாம் மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். இந்த 2 வசனத்துல சத்தியம் அடங்கி இருக்கிறது. உலகத்தை இருள் சூழும், மக்களினங்களை சூது கவ்வும், பற்றி கொள்ளும். ஆனால் கடவுளுடைய மகனாகிய உனக்கோ, கடவுளுடைய மகளாகிய உனக்கோ கடவுள் சொல்லுகிற வார்த்தை, என் ஒளி உன்னில் இருக்கிறது. அங்கெல்லாம் இருளா வந்துச்சு, ஆகவே நானும் இருளில் சிக்கிக் கொள்வேன் என்று அல்ல. எல்லா மக்களுக்கும் கொரோனா வந்து விட்டதை கவி கொண்டது என்னையும் கவி கொண்டும் அல்ல, எனக்குள் இருக்கும் சக்தியை கொண்டு, எனக்குள் இருக்கும் கடவுளுடைய வல்லமையை கொண்டு, அவர் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை கொண்டு நான் இருள் நிறைந்த உலகத்தில் நடக்க முடியும். ஆமென். இது உங்களுக்கு புரியுதா? இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னை சுத்தி பிரச்சனைகள். I am surrounded with lots of problems and I keep on worrying about the problems. Keep on, என்ன சொல்றது, என்னையே நான் நொந்து கொண்டு I am blaming myself. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மகளே, உன் ஒளி உதிக்கிறது, எழு, பிரகாசி. எல்லா இடத்திலும் இருள் சூழ்ந்திருக்கும், எல்லா மக்களின் இருள் கவி இருக்கும். நீ உன் ஒளியை கொண்டு அதை ஜெயித்து விடு. Win the darkness by the light. இருளை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லையே. இதற்கு அருமையான சாட்சி, நேற்றுக்கு ஒரு தாய் இங்கே வந்திருந்தால், சிஎஸ்ஐ சார்ந்த தாய். அவருடைய பிரச்சனை என்றால் கையும் பாதத்திலும் காந்தல் இருக்கும். வீட்டிற்கு கூப்பிட்டு ஒருவரை ஜெபிக்க சொன்னார். அவர் சொன்னாராம், அந்த வீட்டில் இறந்தவருடைய ஆவி உலாவுகிறது, அது உன்னை தாக்கி இருக்கிறது என்று. அந்த அம்மா மனசு உடைஞ்சு போச்சு. பேய் என்னை தொட்டுச்சோ, இறந்தவருடைய ஆவி என்னை பிடிச்சிருச்சோ, சரி வேறு ஒரு கோயிலுக்கு போகலாம். அங்கே போனா அவங்க சொன்னால் அவனுக்கு தீமைகள் உன் மேலே இருக்கிறது, என் கண்ணப்பார், என் முகத்தைப்பார். அரண்டு போய் வந்திருந்தார்கள். ஃபாதர், எனக்கு இப்படி இருக்கிறது. நான் அவர்களோடு இப்படி சொன்னேன், அம்மா நீங்கள் இருட்டை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். 1 யோவான் 4:4 என்னில் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவருடைய பெரியவர். உங்களுக்குள் ஏசப்பா இருக்கிறார்மா, ஆவியானவர் இருக்கிறார்மா. லூக்கா 4:16 ஆவியின் ஆண்டவருடைய ஆவியானவர் என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். உங்க மேல ஆண்டவர் இருக்கிறார்மா.
மார்க் 16:16 17 வசனத்தில் தூய ஆவியானவர் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க ஜெபிச்சீங்கன்னா பேய் ஓடுமா? உங்களை பார்த்து பிசாசு ஓடும். அது எப்படிமா உங்களை தாக்கும்? பேய் பிடிச்சுன்னா நீங்க கோயிலுக்கு எப்படிமா வருவீங்க? எங்கேயாவது பஸ் ஸ்டாண்டு பார்த்தாலும் ஓடுவீங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, சாமி இப்பதான் என் மனசுல இருந்த பாரமே போச்சு. கிட்டத்தட்ட 40-50 வருடங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு மனதில் பயம் தொற்றிக் கொண்டது எப்பொழுது? நான் இருளை பற்றி நினைக்கிற பொழுது, நான் ஒளியை பற்றி பேசுகிற பொழுது அந்த இருள் தானாகவே மறைந்து விட்டது. ஹல்லேலூயா. ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு தகப்பன் தனக்கு முயர்ந்த 3 மகன்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். நான் சாக போகிறேன், வயதாகிவிட்டது, யாரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும், சொத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பது நான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே ஒரு அறையை நீங்கள் பொருட்களை கொண்டு நிரப்ப வேண்டும். யார் எப்படி நிரப்புவீர்களோ குறைந்த விலையில் நான் அதை பார்த்து இப்படி உங்களை தெரிவு செய்வேன் என்று சொன்னார். ஆகவே ஒரு மகன் அறை முழுவதையும் பஞ்சை கொண்டு நிரப்பினார், முழுவதுமா. இரண்டாவது மகன் வைக்கோலை கொண்டு மொத்தம் நிரப்பினான். மூன்றாவது மகன் ஒரே ஒரு விளக்கை ஏற்றினான். அந்த ஒளி வீடு முழுவதும் பரவியதான். ஆகவே நாம் அறிவுடையவர்கள் தான், அனுபவம் உள்ளவர்கள் தான், ஆனால் ஞானம் உடையவர்கள் என்று சொல்வதற்கில்லை. ஒரு ஒளியை ஏத்தலாம், பரவச்சேன். தகப்பன் அந்த மூன்றாவது மகனை கூப்பிட்டு சொத்தை பரிபாலிக்கும் நடத்தும் அதிகாரம், அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் உரிமையாளராய் மாற்றினார். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மோடு இருக்கும்போது ஏன் பயப்படணும்? நாகர்கோயில ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு தம்பிக்கு எப்பயும் நெஞ்சு வலிக்கும், மூச்சு படபடன்னு அடிக்குது. எத்தனையோ முறை போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது, ஆனால் என்னால் போக முடியவில்லை. கடைசியில் ஒரு நாள் வீட்டுக்கு போனேன். பார்த்தா காலில் ஒரு கயிறு கட்டியிருக்கான். என்னப்பா? அம்மா கட்டி விட்டுச்சு. தாயத்து கட்டியிருக்கான். என்னப்பா? அம்மா வாங்கி வந்துச்சு. அந்த அம்மா யாரு? நல்லா ஜெபிக்கிறவங்க. நாகர்கோயில் போனா வீடு வீடா என்னை கூட்டு போறவங்க. தன் மகனுக்கு இதயம் துடிக்கிறது. அந்த பயம் வந்த உடனே ஒளிக்கு பதிலாக அவங்க இருளை பிடிச்சுக்கிட்டாங்க. அறுத்தறிய வைத்தேன். அன்றைக்கு இரவு அருமையாக தூக்கினான். அதன் பிற்பாடு காலேஜ் போகிறான், சுகமாய் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவசரத்தில், பதற்றத்தில் ஒளிக்கு பதிலாக இருளை பிடித்துக் கொள்ளாதீர்கள். இருள் தன்னிடத்தில் இருப்பதைத்தான் கொடுக்க முடியும். சாத்தான் தன்னிடத்தில் இருப்பதைத்தான் கொடுப்பான். அவனிடத்தில் இருப்பது என்ன? அங்கலாய்ப்பு. பரலோகத்தை இழந்து விட்டேனே என்ற அங்கலாய்ப்பு, தேவனுக்கு விரோதியாய் மாறிவிட்டேனே என்ற கோக்கரிப்பு, அகங்காரம், பிரிவினை நாவி, நோய், பாவம், சோதிக்கும் குணம், திருட்டு குணம், விகாரம். குடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா கண்டுபிடிச்சிடலாம், விகாரம். விபச்சாரிகள் எளிதாக கண்டுபிடிக்கலாம், விகாரம். கோபக்காரர்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம், விகாரம். சாத்தானுடைய உருவம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒளியை பிடியுங்கள். அந்த ஒளிக்கிட்ட என்ன இருக்கும்? பாதைக்கு வெளிச்சம். திருப்படம் 119, 105. என் பாதைக்கு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை கொண்டு எழு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடவுள் கொடுத்த வெளிச்சம் தான் தேவனுடைய வார்த்தை. எழு. சுற்றி பிரச்சனைகள் இருக்கிறது, இருந்தால் என்ன? உனக்குள் கடவுள் இருக்கிறாரே. உன்னை சுற்றி எல்லா கதவுகளும் அடைக்கப்படட்டும், நானே வழி என்று சொன்னார் யோவான் 14:6. அவரே வழியா இருப்பார். இது புரியுதுங்களா? அவரே வழியா இருப்பார். ஆகவே இது உற்சாகத்தின் ஆராதனை, மகிமையின் ஆராதனை, நம்மை பலப்படுத்துகிற ஆராதனை. எபேசியர் 3:20 வசனம்,
in him who is able to do above all that we are willing to do. எபேசியர் 3:20 பைபிள் இருக்கிறவர்கள் வாசிங்க. எவ்வளவு அற்புதமான வார்த்தை. வாசிப்போமா? நம்மில் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்யவல்ல கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள் இருந்து சொல்லுங்களேன், எனக்குள் இருந்து வல்லமையாய் செயலாற்றுகிற கிறிஸ்து நான் எண்ணியதற்கும் நினைத்ததற்கும் மேலான காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்களில் ஒருவருக்கு மூல வியாதியோடு வேதனைப்படுகிறீர்கள். இந்த வேளையில் ஆண்டவர் நாம் நினைத்ததற்கும் வேண்டுவதற்கும் மேலாக செய்ய வல்லவர் என்று நீங்கள் ஆண்டவரை துதித்த பொழுது அந்த மூல வியாதியை சுகப்படுத்துகிற வல்லமை உங்கள் உடம்புக்குள் இறங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல்கள் 18:28. திருப்பாடல்கள் 18:28. தாவீது ராஜா தான் குற்றத்தில் விழுகிற சூழ்நிலைக்கு வருகிற பொழுது, பாவத்தில் விழுகிற சூழ்நிலை வருகிற பொழுது, நோயில் விழுகிற சூழ்நிலை வருகிற பொழுது, விரோதிகளால் சூழப்படுகிற சூழ்நிலைகள் வருகிற பொழுது நாம் என்ன ஆகும்? பதட்டம் அடைச்சிருவோம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கும்போது பதட்டம் அடைஞ்சிருவோம். அப்பொழுது அந்த பதட்டத்தில் செய்யக்கூடியாத ஒரு காரியத்தை செய்ய துணிவோம். தாய் தந்தை வளர்த்திருப்பார்கள். ஒரு பதட்டத்தில் அந்த பையனை கட்டி வைக்க மாட்டாங்களோ, ஆகவே இரவில் நான் ஓடி விடுவேன். அது எப்படிப்பட்ட பாதகரமான செயல் என்பது அறியாமல் நான் ஓடி விடுவேன். என்னை யாரோ திட்டி விட்டார்கள், அவமானப்படுத்திட்டாங்க. ஆகவே அதை தாங்கிக் கொள்ள முடியாத நான் பதட்டத்தில் வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை குடிச்சிருவேன். அது எவ்வளவு பயங்கரமானது, விபரீதமானது நமக்கு அந்த நேரத்தில் தெரியாது. இந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஊரில் ஒரு மகள் தூக்கு போட்டுக்கிட்டான். ஏன்? வீட்டுக்கார பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஒரு ஆள் தப்பா அந்த அம்மாவை சொல்லியிருக்கான். தப்பா சொல்லிவிட்டாங்களே, டப்புன்னு தூக்கு போட்டாங்க. நல்ல வேலை அந்த அம்மா குண்டா இருந்ததுனால அது உடைஞ்சு விழுந்துட்டு. ஏமா இப்படி பண்ண? பிள்ளைங்க இருக்காங்களே. அவ சொன்னா, அந்த நேரத்துல எனக்கு எதுவும் ஓடல, என் கை கால் ஓடல. அந்த நேரத்திற்காகத்தான் பிசாசு காத்து கொண்டு இருக்கிறான். நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவங்கள கேட்டு பாருங்க, அடிப்பட்டவங்க எப்படி ஆச்சு தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு கண்ணு கட்டின மாதிரி இருந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இருளின் நேரத்திலும் திருப்பாடல்கள் 18:28 சொல்வது, ஆண்டவரே, ஓ மை லார்ட், நீர் என் விளக்கை எரியச் செய்தீர், என் இருளை ஒளியாக்கினீர். வாசிப்போம் தமிழில். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீங்க என் விளக்கை ஏற்றுனீங்க ஆண்டவரே, ஒளி ஏற்றுனீங்க. இன்னைக்கு ராத்திரி நான் இது பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது என் உடலில் அவ்வளவு வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றும். மங்கி எறிகிறேன், தளர்ந்து போய் இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன். உம்முடைய நெருப்பு, உம்முடைய விளக்கை, என் விளக்கை ஏற்றும். விளக்கு எப்படிங்க ஏற்றுவாங்க? ஒரு நெருப்பை கொண்டு வந்துதான் விளக்கை ஏற்றுவாங்க இல்லையா? அப்ப ஆண்டவர் நெருப்பை கொண்டு வந்து என் விளக்கை ஏற்றுவார், என் ஆத்தும விளக்கை.
அந்த நெருப்போ பரலோகத்திலிருந்து கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அந்த நெருப்பில் நான் ஒளியூற்றப்படுவேன். பாஸ்கா ஈஸ்டர் திருவிழாவிற்கு பாஸ்கா மெழுகுவர்த்தி இருக்கும். அதிலிருந்து தான் விளக்கு ஏற்றப்படும். புதிய நெருப்பு, புதிய நெருப்பிலிருந்து தான் அந்த புதிய விளக்கு ஏற்றப்படும். அந்த நெருப்பு ஆவியானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என் விளக்கை ஏற்றினீங்க ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க வைக்கிறீங்க அப்பா. ஆகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்மை தேடி ஏசப்பா வருவார். எதுக்காக? ஒளி ஏற்றுவதற்காக, ஒளியை நம்பிக்கை கொடுப்பதற்காக, உற்சாகம் ஊற்றுவதற்காக. ஆண்டவரை தாண்டி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. ஆண்டவரை தாண்டி உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது, அழிக்க முடியாது. கடவுள் அனுமதிக்கணும் உன் உயிர் போக வேண்டும் என்றால். ஆகவே கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி செபிப்போம். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். மகனானே நான், மகனானே மகளானே நான், மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும், அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார், உரிமை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட, வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். சுகமானே நான், சுகமானே சுகமானே நான், சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் காயங்களால், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானே, சுகமானே நான், சுகமானே, சுகமானே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். செம்படுவோம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். ஒரு குழுவினர் ஜெபத்திற்கு எப்பொழுது வருகிறவர்கள் என்னிடத்தில் இப்படி சொல்வார்கள், இயேசுவின் திருவிருந்தை தியானத்தில் ரொம்ப நேரம் நீங்க பிரசங்கம் பண்றீங்க, எங்கள் மக்களுக்கு நிறைய பாடல்கள் தேவை, இது கச்சேரி அல்ல. உணர்வுகளை தூண்டிவிட்டு அந்த ஜெபம் முடிந்த உடனே எந்த விடுதலையும் பெறாமல் போகிற கச்சேரி அல்ல.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையின் வல்லமையிலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் ஊழியன் குணம் அடைவான். இஸ்ராயேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏசப்பா சொன்னார். அந்த நூற்றத்தலை சொன்னா, வான்னா வரத்துக்கு இருக்கிறாங்க, போனா போறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் வார்த்தைக்கே இவ்வளவு வல்லமை இருக்கிறதா? பரலோக வார்த்தையான தேவன் நீ சொன்னால் நடக்கும்பான்னு சொல்றாரு அவர் மறைமுகமா. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க ரொம்ப நேரம் இறை வார்த்தையை போதிக்கிறீங்க. பரிதாபம், பரிதாபம். 3 நாட்கள் அண்ணன் தண்ணி இல்லாம மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க. ஆண்டவர் வயிறார உணவு போட்டார். அப்புறம் மக்கள் ஜெயிஜேன்னு ஏன் தெரியுமா? வயிறார உண்டதனால வந்தாங்க. இப்படி வயிற்றுக்காகவும் உணர்ச்சியிலும் ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமத்தை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவரே பேசும், அடியேன் காத்திருக்கிறேன் என்று இந்த பூ உலகம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம போதிக்கிறோம் இல்லையா? கவனிக்கிறீங்களா? போதிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த போதிக்கிற வார்த்தையை ரெக்கார்ட் பண்றோம். அது அலைகளின் வழியாக எல்லாரையும் சேரும். அப்போ அலைகள் ஒரு காற்று அலை, ஒளியின் அலை, அது பரவி போற இடம்லாம் பரிசுத்தமாகும். அப்போ ஒரு மிகப்பெரிய தலைவர் அவரிடத்தில் கேட்கிறாங்க, நீங்க அசிங்கமான படத்தெல்லாம் பார்ப்பீங்களா? அவர் சொல்லுவார், அதை பார்த்து அந்த ஒளி அலையை நானும் மாசுபடுத்த விரும்பவில்லை. நம்ம செல்போனை ஓப்பன் பண்ணும்போது அந்த அலைகள் நம் வீட்டுக்குள்ள வந்துடும். நீங்கள் படுக்கை அறையிலிருந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா கதவெல்லாம் அடிச்சிருப்பீங்க, அந்த ஒளி அலை உங்கள் படுக்கை அறைக்கு வந்துவிடும். இருள் உங்கள் படுக்கை அறைக்கு வரும். பாவம் உன்னோடு படுக்கும். நம்ம யாருக்கும் தெரியல பெட்ஷீட் போத்திக்கிட்டு பார்ப்போம். அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே நித்தியமையை வரவேற்று விட்டார். அவர் சொன்னார், நான் புரோனோகிராஃபியை பார்த்து அந்த அலைகளில் ஈடுபாடு உள்ள நான் நார விரும்பவில்லை. என்னால் முடிந்தவரை பாசிட்டிவ் வைப்ரேஷனை நான் அனுப்புவேன். இப்ப இந்த பலிபடத்திலிருந்து நான் துதிக்கிறேன். இந்த துதியின் வல்லமை எத்தனை கிலோமீட்டர் சுத்தப்படுத்துகிறேன் என்பது என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு நாள் கண்டுபிடித்தேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது என்னை அறியாமலேயே நான் செபிக்கவும் துதிக்கவும் ஆரம்பிக்கிறேன். எப்பொழுது? திருவண்ணாமலையில் காட்டு அந்தோனியர் கோயில் என்று இருக்கும். அது நான் போனதில்லை. ஆகவே எங்கள் அண்ணனோடு போய்கொண்டு இருக்கும்போது திடீரென்று நான் சொன்னேன், அண்ணன் அந்த ஊர் எல்லை வந்துருச்சா? எப்படி தம்பி கண்டுபிடிச்ச? துதியின் வல்லமை எனக்கு வருகிறது. இதே போல இருளின் ஆட்சி செய்கிற விக்கிரக சக்திகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். போகும்போதே உங்கள் உடம்பில் மாற்றங்கள் தெரியும், நடுக்கங்கள் தெரியும், பயம் தெரியும். அந்த இடத்தில் அவைகள் ஆட்சி செய்வது தெரியும். அது இறந்த ஆவிகளாக இருந்தாலும், மந்திர சக்தி இருக்கிற வீடாக இருந்தாலும், நீங்கள் ஒரு மனிதரோடு தொடர்பு கொள்ளும்போது அங்கே நெகட்டிவ் ஸ்பிரிட் இருக்கிறவங்க இருந்தால் அது உங்களுக்கு தெரியும். சத்தியத்தை அறியுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை ஜெபம் நடைபெறும். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தையை. பைபிளை போய் படியுங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருப்பார், எப்பொழுதும் ஒருவர் உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் பாடுகிறவர்களாக, செபிக்கிறவர்களாக, துதிக்கிறவர்களாக, போதிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு செய்தி. மூவ் ஆன். பழைய ஏற்பாட்டில் மோயிசன் இறந்து விடுவார். 6 லட்சம் மக்களை வழிநடத்தியவர் இறந்து போனார். அப்ப யோசுவா என்ன பண்ணுவார்? நான் எப்படி நடத்த போறேன், எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன்? ஒரே அழுகை. ஆண்டவர் சொன்னார், மூவ் ஆன். மோயிசனோடு இருந்தது போல நானும் உன்னோடு இருப்பேன். எத்தனை நாள் அழுது கொண்டிருப்பாய்? அது வசனம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. எத்தனை நாள் இப்படி அழுது கொண்டிருப்பாய்? மூவ் ஆன். தேங்கிடாத. கணவர் இறந்துட்டார், சரி. பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்க, சரி. நோய் வந்தது, சரி. பேயை பார்த்து பயந்தவனை விட பேயின் பயத்திலே செத்தவர்கள் தான் அதிகம். நோயினால் செத்தவர்களை விட நோயின் பயத்தினால் செத்தவர்கள் அதிகம்.
அவமானத்தினால் இறந்தவர்களை விட இந்த அவமானப்பட்டு விட்டோமே என்று யோசிப்பதனால் பைத்தியமானவர்களே அதிகம். அல்லேலூயா, ஹalleluya. ஆகவே உன்னை உசுப்பிக்கொண்டு encourage yourself and come out of the darkness. நம்மளோட படிட்டு ஜெபிப்போம். நம் இருக்கிற நிலையிலிருந்து எழும்புவதற்கு தேவ ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஒளி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஒரு வயசு சின்ன பையன் டியூஷன் போயிட்டு வரும்போது இருட்டி போச்சான், இருண்டு போச்சு. அவன் அழுகுறான். ஒரு தாத்தா வந்து, ஏன்பா அழுகுற? எங்க வீட்டுக்கு போகணும், இருட்டாகிடுச்சு. அவர் ஒரு லைட்டை கொடுத்தாராம். இந்த லைட்டை வச்சுட்டு அப்படியே போ. அவன் வாங்கிட்டு கொஞ்ச நேரத்தில் சொன்னானா, இந்த வீடு அந்த இந்த விளக்கு அந்த எங்க வீட்டை காட்டலையே, தெரிய மாட்டேக்கே அப்படின்னு சொன்னானா. அவர் சொன்னார், இந்த விளக்கு அந்த தூரத்திற்கு அல்ல, உன் பாதைக்கு அடுத்த அடி வைப்பதற்கான வெளிச்சம். அது ஒவ்வொரு அடிக்கும் உன்னை நடத்தும், உன் வீட்டை நீ சேர்வதற்கு உதவும் என்றார். அப்படித்தான் அன்றன்றிக் கொள்ள அப்பம், அன்றன்றிக் கொள்ள ஆகாரம், அன்றன்றிக் கொள்ள துயரங்கள் போதும். நாளை தினத்தை குறித்து நாளை தினம் நமக்கு வழிகாட்டும். சந்தோஷமாக இருப்போம். முழந்தால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நற்கருணை நாதரே, சர்வவல்ல தேவனே, ஆண்டவரே, யோபு புஸ்தகத்தில் நான் இப்படி தியானித்திருக்கிற 31 முறை யோபு சர்வவல்ல தேவன் உச்சரிக்கிறார். யார் யோபு? அடிபட்டவர், இழந்து போனவர், நொந்து போயிருக்கிறவர், பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிருக்கிறாங்க, நஷ்டத்தில் இருக்கிறவர். அவர் 31 முறை இயேசுவுக்கு, அதாவது யெகோவா இறைவனை சர்வ வல்லவர், எல்லாம் வல்லவர், என் வாழ்க்கையை மீண்டும் உயர்த்தக்கூடிய சர்வ வல்லவர், என் உயிரை மீட்கக்கூடிய ஒரு சர்வ வல்லவர் என்று அவர் பாடி துதிக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர், நாங்கள் சர்வ வல்லவரான உம்மை துதிக்கிறோம். நற்கருணை வீற்றிருக்கிற என் தெய்வமே, உம்மால் எல்லாம் ஆகும். ஆகவே இருள் எங்களை சூழ்ந்தாலும், உலகம் முழுவதும் இருள் கம்மி கொண்டு இருந்தாலும், நீர் கொடுத்திருக்கிற விசுவாசம் என்கிற வெளிச்சத்தை, வேதம் என்கிற வெளிச்சத்தை, பரிசுத்த ஆவி என்கிற வெளிச்சத்தை கொண்டு இருளிலும் பிரகாசிக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பாடி நற்கருணையாளருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மாண்புயரி வருள் அருமணத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலான், குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானினின்றும் மக்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையாவும் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகிற நிலவை எங்களுக்கு விட்டு சென்றி
உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் அவர் கொடுத்திருக்கிற ஒளியை கொண்டு இருளை ஜெயிக்க உங்களுக்கு ஆற்றலும் வலிமையும் தருவாராக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.